அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டரை சிந்திப்போம், அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியை சிந்தித்து வருவோம். இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் 89வது பதிகம். இந்த 89வது பதிகம் யோக சக்தி பெறுவதற்கான, யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தொடர்ந்து இருவேளை ஓதி வந்தால் கண்டிப்பாக இந்த யோக சக்தியை பெறலாம். இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அதுதான். ஒரு முறை நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைத்து விட்டால் அந்த அதிர்ஷ்டத்தில் நாம் என்னெல்லாம் கேட்டு பழகி கொள்ள வேண்டும் என்பதனான கருத்தாக்கத்தில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனுடைய தரிசிக்க ஒரு மிகப்பெரிய பேறு கிடைக்கிறது. கேட்டவுடனே அந்த அம்மையார், உனக்கு என்ன வர வேண்டும் என்று இறைவன் கேட்கிறார். பிறப்பொன்று உண்டெனில் உன்னை மறவாமை வேண்டும் அறவா, நீ மீண்டும் பிறந்தால் உன்னை எப்பொழுதும் மறவாமல் வேண்டும். அப்படியே நீ ஆடுகின்ற பொழுது உன் அடியின் கீழ் அமர்ந்திருக்க வேண்டும் என்று பி. நடராசருடைய சிலை பக்கத்தில் காரைக்கால் அம்மையாருடைய வடிவம் சிலை இருக்கும், தாளம் போடுற மாதிரி. ஏன்னா வாய்ப்பு வருகின்ற பொழுது இறைவனிடம் இருப்பது போன்றும் மறவாமல் அந்த சக்தியை நாம் வசதிகள் வாய்ப்புகள் வந்துவிட்டது என்பதை வந்தவுடனே சில விஷயங்களை நாம் மறந்துடுவோம். பணக்காராயிட்டோன்னா நம்ம எப்படி இருந்தோம், எந்த நிலைமையில் இருந்தோம் அப்படின்றத மறந்துடுவோம். அதனால் அது மறக்காமல் இருக்கணும். உன்னை நீ ஆபத்து காலங்களில் எனக்கு உதவி செய்யணும். அப்படி ஒரு மாயை மாட்டிக்கொண்டு நான் தவிக்கக்கூடாது என்று சுந்தரரே என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். ஒருவேளை மானிட பிறவியில் நான் அல்லல்பட்டு துன்பத்தில் மாட்டிக்கொண்டு அதிலேயே சுயேட்சையை பெற்றிருந்தேன் என்று சொன்னால் நீங்கள் தடுத்தாட்கொண்டு என்னை திரும்பவும் கைலாயத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பார். அது மாதிரி தான் இங்கே அபிராமி பட்டர் கேட்கிறார். சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க, துறக்கும் தரும் நின் துணை வரும் நீயும் துரியும் அற்ற உறக்கம் தர வந்தம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் போது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியமே. ஒருவேளை இந்த உலகை விட்டு இந்த உடம்பும் உயிரும் உறவு அற்று அறிவு மயங்கி கிடக்கின்ற பொழுது நீங்கள் எனக்கு காட்சி தெளிவுபடுத்தி நீங்கள் தான் உலகம் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த கருத்தாக, சிறக்கும் கமல திருவே தாமரை மலர் மேல் விற்றிருக்கும் திருமகளே, சிறப்பான செல்வ வடிவாம்பிகையே, செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற அன்னையினுடைய செல்வாம்பிகை பற்றி சொல்றார். நின் சேவடி சென்னி வைக்க, என்னுடைய சிறந்த திருவடிகள் என்னுடைய தலைமேல் வைத்தரும். அன்னையினுடைய பாதத்தை வைத்தாலே என்னுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்ல ஆசீர்வாதம். அதுதான் அவர் சொல்றார். அடியார் அந்த அன்னையினுடைய திருப்பாதத்தை தன்னை தலைமையில் சூடிக்கொள்ள, அவர் எதை சூட வேண்டும்? தலைமையில் ஆடை அணிகலன்கள், உயர்ந்த அணிகலன்களை எல்லாம் சூடக்கூடாது. செல்வத்தை சூடுவதை விட அருளை சூட வேண்டும். அன்னையினுடைய பாதத்தை சூட வேண்டும். அன்னையினுடைய அருளை நாம் சூட வேண்டும் என்று சொல்கிறார். நின் சேவடி சென்னை துறக்கும் தரும் நின் துணை வரும் நீயும் உயர்ந்த வானுலகத்தை அருளுடைய துணைவரும் இறைவனும், 2 பேரும், இவனும் சக்தியும், திருமாலும் திருமகள் இப்படி சொல்லுவாங்க இல்லையா? 2 பேரும் சேர்ந்து துரியற்ற உறக்கம் தர வந்து தன்னை தான் அறியும் 4வது நிலையை தாண்டி நிலைத்த உறக்கமான சாக்காட்டு தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று நிலை. ஒருவேளை இந்த மயக்கத்தினால் உயிர் உறம்பு அற்று நான் செய்த வினைகளின் பயனால் உடம்புக்கும் உயிர் உறவு அற்ற நிலைனா உயிர் பிரிகின்ற நிலை, உடம்போடு உயிர் பிரிகின்ற நிலை போது அறிவு மறக்கும் பொழுது, அறிவு மயக்கம் ஏற்படுகின்ற பொழுது என் முன் வர வேண்டும், என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்று சொல்றார். வருந்தி அழைக்கிறாராம். ரொம்ப ஒருவேளை நான் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு என் உயிர் போகின்ற தருவாயில் உன்னை நினைப்பேன். அப்படி நினைத்தாலும் நினைக்கலனாலும் நீ என்னை அழைத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சிருக்கிறாவே.
எப்பொழுதும் அன்னையுடைய அருளை வேண்டுபவர்கள் இந்த பாடலை ஓதி வந்தால் நமக்கு ஒரு யோக அதிர்ஷ்ட சக்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.